சிக்கன் ரோஸ்ட்டுக்கு முதல்ல சிக்கனை மசாலா எல்லாம் போட்டு 50% ஃப்ரை பண்ணி எடுங்க. அதுக்கு கூட 4 பச்சை மிளகாயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. மல்லி புதினா தேவைக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் கோகோனட் ஆயில் விடுங்க. அதுதான் இதுக்கு நல்லா இருக்கும். பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, கடல்பாசி, பிரியாணி இலை, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ இதெல்லாம் போட்டுப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பொன்னிறமாக வரைக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், பெருஞ்சீரப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளியும் கேப்சிகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இனி 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்துட்டு. அப்புறமா கொஞ்சம் வேகட்டும், மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வேக விடுங்க. ரொம்ப திக்காக இருக்கணும்னா வாட்ரு ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பொரிச்சு வச்ச சிக்கனை நம்ம போட்டுற வேண்டியதுதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கூட. ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
நல்லா செட் ஆகிட்டு சிக்கனோட மசாலா எல்லாம். இடைக்கிடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக மல்லி புதினா பொரிச்சு வச்சுருந்த பச்சை மிளகாய், மல்லி புதினா தூவி விட்டுக்கோங்க. நல்லா கிளற கொஞ்சம் பெப்பர் பொடியில் போட்டுக்கோங்க. ஈஸியாக ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி பொட்டு மேலே போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. முடிச்சுது. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும்.